இது தொடர்பான அரசு பட்டயத்தை சமாதான தீவில் சமாதான பாத யாத்திரையில் பங்கேற்றுள்ள வியட்நாமின் பஞ்சாரத தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரிடம் கையளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் உள்ள நாகமுலுபாய காடுகளையும் கேகாலை மாவட்டத்தில் உள்ள பதியகம் புல வனமும் பாதுகாக்கப்பட்ட வனங்களாக அறிவிக்கப்பட உள்ளன. சமாதான பாத யாத்திரை கீகாலை பிலியங்கம்மன ரஜமகா விகாரியை இன்று மாலை சென்றடையும் வேளையில் குறித்த அரசு பட்டயம் வழங்கப்படும் என சுற்றாடல் அமைச்சர் தமிக பட்டபெந்தி தெரிவித்துள்ளார். පසුගිය වසර එකහමාර තුළ අපි සමත් වෙලා තියෙනවා මේ රටේ கடந்த 1.5 வருடங்களில் இந்த நாட்டின் காடுகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக அறிவிப்பதில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். வனஸ்பதி எனும் விசேட வேலை திட்டம் ஒன்று எம்மிடம் உள்ளது. இந்த வனஸ்பதி திட்டத்தின் கீழ் கடந்த 1.5 வருட காலப்பகுதிக்குள் இதுவரையில் நாட்டின் 79 பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனங்களாக அறிவித்துள்ளோம். குறித்த 79 வனப்பகுதிகளும் இலங்கையின் 2வது பெரிய காடான நீல்கண வனமும் உள்ளடங்குகின்றது. அதன் ஒரு அங்கமாக சமாதான பாத யாத்திரை என்னும் பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பாத யாத்திரை அனுராதபுரத்தில் ஆரம்பமாகி நேற்று தம்புலையில் இருந்து மாத்தளை அலுவிகாரையினை சென்றடைந்தது. இன்று மாத்தளை அலுவிகாரையிலிருந்து கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வரை பயணிக்கின்றது. அங்கிருந்து மாவனல்ல பெலிகம்மன ரஜமகா விகாரை வரை இந்த பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட உள்ளது. சுற்றாடல் அமைச்சு என்ற வகையில் இந்த பாத யாத்திரையை முன்னிட்டு பெலிகம்மன ரஜமகா விகாரையில் மேலும் 2 வனப்பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனங்களாக அறிவிப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். இந்த 2 வனப்பகுதிகளில் ஒன்று மாத்தளை மாவட்டத்தில் உள்ள நுககக முளபாய என்னும் வனப்பகுதி, மற்றது கேகாலை மாவட்டத்தில் உள்ள பதியகம்போல எனும் காடாகும். இந்த 2 காடுகளையும் சேர்த்தால் 1.5 வருட காலப்பகுதிக்குள் 81 வனப்பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக பிரகடனப்படுத்திய நாடாக நாம் உருவாகுவோம். රක්ෂිත හැටියට ප්‍රකාශයට පත් කරපු රටක් බවට පත් වෙනවා.